காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு வீடியோ போடுறோங்க. ஆஃப்டர் லாங் பேக் நம்ம இந்த வீடியோ வந்து போடுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பல பிரச்சனைகள், ஃபோன் போய் எல்லாம் போய் சரி, இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா, த கிராணியை விட்டுட்டு இன்றைக்கி நம்ம முதல் முறை வேறு கேமுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரை பிளேயிங் அது அப்படின்னு சொல்லலாம். முதல் தடவை நான் வந்து விளையாட போகிறேன். மனசுக்கு ரொம்ப திக் மூமெண்ட்ஸாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸி மோடு தான் விளையாட போகிறோம். ஆல்ரெடி விளையாண்டு பார்த்துட்டேங்க, கொஞ்சம் பயமாகவே இருக்குது. இந்த குடல் தொங்குற பேய்கிட்ட நம்ம தப்பிக்கணும்னு வச்சுக்கிட்டா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ கூட வரும். சரி வாங்க, இதுக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போது போவோமா? சாப்டர் 1 தான் விளையாட போகிறோம். நமக்கு சாப்டர் 1 ஈஸி விளையாடுறதே பயமாகுதுங்க. போவோமா? இப்போவும் சொல்கிறேங்க, இது ஃபர்ஸ்ட் ட்ரை. நான் வந்து கேம் பிளே இல்லை, நம்ம இதில் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிட்டோன்னா இதே நான் ஒரு சூப்பர் கேம் பிளேவாக போடுறேன். வந்தாச்சு. ஐயோ, ஆரம்பமே அதுவும் இந்த சவுண்டெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு விளையாடவே தோணாதுங்க. க்ரீப்பியான சவுண்டுங்க. எனக்கு அதுவே பயமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 12 பேக் எடுக்கணும். போடு, ஃபர்ஸ்டே 2 பேகு அப்படின்னு சந்தோஷம் தான் படக்கூடாது. முதல்ல 2 பேக் கொடுத்துட்டு கூட ஆப்பு வைப்பாடுங்க. எனக்கு அதுவே பயம். இது ஆக்சுவலாக உண்மைக்குமே ஃபர்ஸ்ட் ட்ரை தான். ஆனால் அதிசயமாக 3 பேக். அப்போ இன்றைக்கி ஆப்பு கன்ஃபார்ம் 3 பேக் கொடுத்துட்டானுங்கோ. ரூம் பார்க்கவே பயங்கரமாக இருக்கே. இதில் பார்த்தீங்கன்னா கண் இருக்கும்ல, அதை வச்சு தான் பேயை பார்க்கணும். அதை நினச்சாலே பயமாக இருக்குது. சரி வாங்க போவோம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். எதுக்குடா எனக்கு இது? அது குடலாம் அறுத்து போடுறதுக்காடா எனக்கு அது கொடுக்குறீங்க? ஐயோ. சரி, இங்கே எதுவும் இல்லை. இங்கே ஒரு கண்ணுக்குதுங்க, எடுத்து வச்சுக்கணும். சத்தமே பயங்கரமாக இருக்கே. மறக்காமல் லைக் பண்ணுறங்க. 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். இது எங்கேயா கேட்ட மாதிரி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. வாங்க. ஐயோ, பேய் வந்துருச்சுங்க. இது மாதிரி அதிருது இல்லைங்க. இந்த மாதிரி அதிரும் போது கண்டிப்பாக பேய் வந்துச்சுன்னு அர்த்தம். தயவு செஞ்சு உஷாராயிக்கோங்க. அவ்வளோதான். இங்கேருந்து பேகு எடுத்து. ஏங்க எங்கள் பேகே இல்லை. எங்கள் பேய் எங்கெங்க இருக்குது? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. இந்த ரூம்குள்ளே நமக்கு ஒரு கண்ணு கட்டிச்சு. அப்பா 2 பேகு. இன்னொரு பேகு. நமக்கு இன்னும் 6 பேகு சேர்க்கணும். ஐயோ, பேய் வந்துருச்சுங்க. பேய் வந்துருச்சு. பார்த்தீங்களா? அதுதான் இதுதான் அர்த்தம். பேய்க்கான சிஸ்டமே அதாங்க. ஐயோ, அப்பா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை பார்க்குறதுக்கு நம்ம இந்த ஐ வழியாக பார்க்கலாம். கதவை வந்து நம்ம மூடி பேய் வருது போது நம்ம ரூம்குள்ளே போய் பூந்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ பேய் வந்துருச்சு. அம்மாடி, சாவு பயத்தை காட்டிடுச்சுங்க நமக்கு. ஐயோ, உஷாரு தான். இருங்க, கொஞ்ச நேரம் பார்ப்போம். ஐயோ கழுதை இப்போதான் வந்து தொலைணுமாச்சு. அடியே வெண்டம் அவளை, எதுக்குடி இப்போ நீங்கள் வந்த? குடல் தூங்கி என் உயிரை வாங்குறாளே. ஐயா, இந்த டிவி வேற. இது வீட்டிலேருந்து உயிரோட போகணும்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கணும். ஐயோ, அது இன்னும் போகலங்க. நம்ம இந்த மேலே தாங்க போகணும். அது மேலே தாங்க போதே. ஐயோ, போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஐயா வேஸ்ட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுறது? ஐயோ, மேலே தாங்க இருக்குது அது. சரி வாங்க, அதுக்குள்ளே வேறு ரூம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுவோம். எங்கள் இது அந்த ரூம்குள்ளேயே வர வேண்டியதாக இருக்குது. இந்த ரூம்குள்ளே போய் பார்ப்போம். இல்லைங்க, இதுக்குள்ளே ஒன்றுத்தையும் காணும். நமக்கு ஒரு ஐ கிடச்சிருச்சுங்க. நமக்கு எப்படியும் ஒரு ஐ கிடச்சிச்சு. ஆமே, சி கன்றாவி. இதுதான் சத்தம் போடுதா? ஏதோ நம்புறான். இந்த புக்கு தொட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ, என்ன எழுதிருக்கோ தெரியல, நமக்கு புரியல. வந்துட்டாயா மோகினி பிசாசு?
ஐயோ வந்துருச்சே வந்துருச்சே. ஆஹா நம்ம ரூம் கிட்ட தாங்க வருது. ஐயோ ஐயோ வந்துருச்சே வந்துருச்சே வந்துருச்சே. பயமாகுதே பயமாகுதே பயமாகுதே. போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க இன்னும் அதர்னே தாகுது. இந்த கேம்லேயே கொஞ்சம் லென்த்தாக போனால் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் பெயினாலே அலர்ஜி. கிராணியே பார்த்தாச்சு, ஆனால் இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. அது நின்றுச்சுங்க. இதை தோத்துட்டா மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ஜெயிப்போமான்னு எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது. மேலே இருக்கா கீழே இருக்கான்னு வேற தெரியலையே. ஐயோ ஐயோ காற்று வேற பயங்கரமாக அடிக்குது. அப்பா ஒரு ரூம்குள்ளே வந்தாச்சுங்க. என்னங்க இங்கே ஐயையே காணும். பாவீங்களா பொட்டியை குத்தி என்னை பதி வாங்க பார்க்குறானுங்களே. என்னங்க பொட்டியையும் காணும். ஐயோ ஏதோ ஃபோன்னா வருதே. வெளியே போயிடுவோம். இங்கே என்னங்க இருக்கு? அட பாவீங்களா வெறும் டப்பாவை எடுத்து கையில் கொடுத்துட்டீங்களேடா டேய். சீட்டிங் ஃபெலோஸ் கண்ட்ரி ப்ரூட்ஸ். அப்படியே கிடக்கட்டும் ஓடிடுவோம். ஏங்க சும்மாவே இந்த ரூமில் ஒன்றும் இருக்காது. அட பாவமே. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இது நம்ம சுவிட்சு. ஏய் பல்பே. அது மூஞ்சி மாதிரியே இருக்கு. ஒரே செகண்ட் தான் வெடிச்சு போச்சு. நாங்கள் கடை கடை இந்த ரூம்குள்ளே போயிடுவோம். ஐயோ ஐ வேற இல்லையே, எங்கேயோ பயமாக இருக்குதே. ஐயை கொடுக்காம ஏமாத்துறாங்களே. அட பாவீங்களா. எங்க அது இங்கே தாங்க எங்கேயோ வருது. கண்டுபிடிச்சிட்டேங்க. சத்தம் கேட்குதுங்க. ஐயோ வருதுங்க வருது வருது. இங்கே தான் வருது இங்கே தான் வருது. கண்டிப்பாக அது இங்கே தான் வருது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ பயமாக இருக்குது. இல்லைங்க அது நிற்கிற மாதிரி தெரில. பயமாக்குது வேறு. அட பாவீங்களா. ஐயோ அதிருதே அறுதுதே. ஐயோ பயமாக்குது பயமாக்குது பயமாக்குது. ஐயோ இல்லைங்க நம்ம பேசாமல் ஒரு ஓரம் போய் நின்றுப்போம். அது விளையாண்டதுக்கு அப்புறம் போவோம். ஐயோ பயமாக்குது. இது என்னது இது? ஓ இப்போ இதில் தான் வீட்டோட ரூட் மேப்புங்க. ஐயோ போகிற மாதிரியே தரலங்க இந்த பேய். ஒரு சில டைம் இப்படி தாங்க ஆகும். வைப்ரேட் ஆகினே இருக்கும். எங்க இது? இங்க வெளியே போய் ஐ கிடைக்குதான்னு. ஐயோ ஐ கிடச்சிச்சு. ஆனால் மாட்டிக்கிட்டோம். வாங்க 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 திருப்பி உள்ளே போய்ப்போம். ஐயோ அதிருதே. ஏமே சி ஏங்க ஏங்க இன்னும் 2 தாங்க.
கண்டுபிடிச்சிட்டோன்னா அவள் தான் முடிஞ்சிச்சு. நம்ம இங்கே சைடலாம் கிடைக்குமான்னு தெரியலையே. மோகினி பிசாசு மேலே இருக்குது. குழல் தொங்கிக்கிட்டு இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட வேண்டியதா என்னென்ன இருக்குன்ட்டு. இன்னும் ஒன்று தாங்க வேணும். இன்னும் ஒன்று கிடச்சிச்சின்னா போதும். அடப்பாவீங்களா, சுற்றி சுற்றி இங்கே தாண்டா நான் வரேன். இன்னும் ஒன்று தாங்க. ஒன்று கிடச்சிட்டா போதும். ஐயோ அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. இங்கே நம்ம வெளியே போகிறதா ஒரு வேலை. ஒன்று எடுத்துப்போம். ஐயா இது என்ன இடம்? எங்கே போனாலும் பிளாக் பண்ணுறாங்களே. முதல்ல சேஃப்டியாக ஒரு ரூம்குள்ளே போய்ப்போம். எதுக்கு நமக்கு வம்பு? ஐயோ சேஃப்டியாக ஒரு ரூம்குள்ளே வந்துப்போம். பார்த்தீங்கன்னா ஃபைனாக நம்ம எடுத்தாச்சு. ஐயோ மோகினி பிசாசு மேலே தாங்க வருது. ஐயோ வந்துருச்சே. இருக்கிற பிரச்சனை பத்தாது, இந்த பிசாசு வேறு. நம்ம பேகு கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வந்து சாவடிக்குது நம்மளை. லிக்விடு குடிச்சு பார்ப்போமா? இல்லையே வரல. சரி இந்த கதையை மூடி வச்சிருவோம். ஐயோ கதை மூடுறதுக்காக நேரம். ஐயோ பேய எங்கேயா இருக்கிற போய் தொலையா. பயமா இருக்குதியா. ஐயோ இதில் உட்காரத்துக்கு கூட வழி தள்ளியே. ஐயோ அவசரப்பட்டு என்னத்தையோ தொட்டுட்டேன். டைமர் என்னமோ ஓடிட்டு இருக்குது. ஓ அதுதான் வேகமாக ஓடுறதா? ஆத்தாடி. ஆஹா இங்கே தாங்க சுற்றுது. போச்சு போச்சு. பேய் போனதுக்கப்புறம் வரேங்க. நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிரிண்டர் மிஷின்லேருந்து ஐ கொடுத்துருக்குதுங்க. எங்க இது போக மாட்டேங்குது. பேய் வீடியோவும் கட் பண்ணிட்டேன், ஆன் பண்ணிட்டேன். எங்க ஏய் பேய, உன்னை விட பல பேரை நான் பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கே வா. அப்பா போயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, பேஸ்மெண்ட் போயிடுச்சு. இப்போ நம்ம எஸ்கேப். ஒரே ஸ்ட்ரெச்சு தான், கீழே ஓடி போகிறோம், எஸ்கேப் ஆக போகிறோம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ் நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். அவ்வளோதான் கைஸ், நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். வெல்டனா இதை நம்ம வந்து ஒரு கேம் பிளேவாகவும் வச்சுக்கலாம். ஏன்னா திருப்பி விளையாடுறதுக்கு பயமாக இருக்குதுங்க. ஸோ அதனால் இதை நம்ம வந்து கேம் பிளேவாக கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா வெற்றிகரமாக நம்ம வந்து இந்த கேம் பிளே வந்து முடிச்சிருக்கோம். செகண்ட் டைம் விளையாட முடியுமான்றது தெரியலை. ஏன்னா ஸ்டோரேஜ் இஷ்யூன்றதுனால நம்மளால் செகண்ட் டைம் விளையாட முடியுமான்றது தெரியல. அதனால் இதை வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை ப்ளஸ் கேம் பிளே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதை வச்சுக்கலாம். பயந்துட்டு மட்டும் நினைக்காதீங்க. இந்த எஸ்எஸ் ப்ரோஸில் இருக்கிற நான் என்றைக்கும் பயப்பட மாட்டேன். சரி அவ்வளோதாங்க, இந்த கேம் பிளே முடிஞ்சிச்சு. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அன்டில் பை பை ஃப்ரம் எஸ்எஸ் ப்ரோஸ். பாய். அப்புறம் மறுபடியும் கேம் பிளே வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.